Hi children, welcome back to the social studies class 3 lesson 7 the colorful north. Okay, இப்போ நம்மளுடைய இந்தியா மேப் பார்த்திருக்கீங்களா? ஸோ மேப்பில் டைரக்ஷன்ஸ்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரியுமா? லிசன்மா, இப்போ நம்மளுடைய மேப் இருக்குது அப்படின்னா சென்டரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்குவாங்க, சரிங்களா? 4 டைரக்ஷன்ஸ் தான் இருக்குது. எப்போவுமே நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்டில் விச் மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வெஸ்ட், ஓகேவா? இங்கே டாப்பில் இருக்கிறது நார்த், ஓகேவா? இங்கே பாட்டமில் இருக்கிறது சவுத். இப்படி தான் நம்ம மேப்பில் டைரக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகேவா? இப்போது நம்ம இந்தியா மேப்பில் இருக்கக்கூடிய நார்த், அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில சிட்டிஸை பற்றி தான் அந்த லெசனில் பார்க்க போகிறோம், சரிங்களா? Shall we listen, ma'am? There are many big cities in India. In this lesson we will read about some cities in North India. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய பிக் சிட்டிஸ் இருக்குது, ஓகேவா? பட் அதில் இருக்கக்கூடிய நார்த், அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மேஜர் சிட்டிஸை பற்றி அந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டெல்லி. ஓகே, டெல்லி இஸ் சிச்சுவேட்டட் அலாங் த பேங்க் ஆஃப் ரிவர் யமுனா. ஸோ அதாவது டெல்லி எங்கே இருக்குது அப்படின்னா யமுனா ரிவர் இருக்கு இல்லையா, அதனுடைய கரையோரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது என்ன அப்படின்னா டெல்லின்னு சொல்கிறாங்க. த அஃபிஷியல் நேம் ஆஃப் டெல்லி இஸ் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. அதாவது டெல்லியுடைய அஃபிஷியல் நேம் என்ன அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஓகே, ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் என்சிடி. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம கண்ட்ரியுடைய கேபிட்டல் சிட்டி என்ன அப்படின்னாக்கா டெல்லி. ஓகே, நியூ டெல்லியோடைய அஃபீஷியல் நேம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஓகே, பட் நம்மளுடைய கேபிட்டல் சிட்டி என்ன அப்படின்னா விச் மீன் இந்தியாவுடைய கேபிட்டல் சிட்டி எது அப்படின்னா நியூ டெல்லி. ஓகே, த சிட்டி வாஸ் பிளான்டு பை Sir Edwin Lutyens. Delhi share its border with Uttar Pradesh in the east and with Haryana on the other 3 sides. இப்போது டெல்லியோட லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ டெல்லி, ஓகேவா, அதனுடைய பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன சிட்டிஸ்லாம் ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் சைடு என்ன இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் இருக்குது, மற்ற ரிமைனிங் 3 சைடு இருக்கு இல்லையா அது ஹரியானா ஷேர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தென் கிளைமேட், அதாவது காலநிலை, டெல்லியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெல்லி இஸ் வெரி ஹாட் இன் சம்மர் அண்ட் வெரி கோல்ட் இன் வின்டர். அதாவது சம்மரில் எப்படி இருக்கணும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பட் வின்டரில் ரொம்ப கோல்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹாட் அண்ட் ட்ரை விண்ட்ஸ் ஆர் கால்ட் லூ. ஓகே, ப்ளோ இன் மே அண்ட் ஜூன். அதாவது விண்டு, அதாவது விண்ட் சீசன் எப்போ இருக்கும் அப்படின்னாக்கா மே அண்ட் ஜூனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ரெயின்ஸ் பிட்வீன் ஜூலை அண்ட் செப்டம்பர். ஸோ அங்கே மழைக்காலம், அதாவது ரெய்னி சீசன் எப்போ அப்படின்னா ஜூலை அண்ட் செப்டம்பர் சொல்கிறாங்க, சரிங்களா? தென் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க அரசாங்கம். ஸோ டெல்லி கவர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். த மெயின் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. ஸோ நம்மளுடைய கேபிட்டல் சிட்டி என்ன அப்படின்னா நியூ டெல்லின்னு சொன்னாடியா, அப்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் அதாவது ஆஃபீஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா நியூ டெல்லியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. த ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி இஸ் ஆல்சோ ஹியர். அதாவது லா மேக்கிங், அதாவது சட்ட திருத்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் எங்கே மேக் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட், அதாவது இங்கே தான் வந்து இந்த லா மேக்கிங் பாடிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் இஸ் கால்டு த பார்லிமெண்ட். ஸோ இதுதான் இந்த லா மேக்கிங் இருக்குது இல்லையா, இந்த சட்ட திருத்தங்கள்லாம் மேக் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? த கவர்மெண்ட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ ஹாவ் தேர் ஆஃபீஸ் இன் டெல்லி. அதாவது மற்ற கண்ட்ரிஸுக்கு கூட ஒரு சில ஆஃபீஸ்லாம் எங்கே தான் இருக்குது அப்படின்னாக்கா டெல்லியில் தான். இப்போ நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ஒரு சில கண்ட்ரிக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் நோன் ஆஸ் எம்பசிஸ் ஆர் ஹை கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தென் பீப்புள், அதாவது மக்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை நிலை. ஓகே, இன் டெல்லி ஒன் கேன் மீட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க தே லிவ் அண்ட் ஒர்க் ஹியர். அதாவது ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே டெல்லியில் மைக்ரேட் ஆகி அங்கேயே குடியிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ப்ளஸ் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தே ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், தஸ் வி
thus we can call Delhi is a mini India. அதாவது இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா the land of diversityன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ டெல்லி அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய லாங்குவேஜ் என்னவா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்லிக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மினி இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. The men wear trouser and shirt, the women wear salwar, kashmir saree, jeans, skirt and other dresses அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன தெரியலையா, போக்குவரத்து. ஓகேவா. டெல்லி ஹேஸ் வேரியஸ் மெயின் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதாவது டெல்லியில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. த டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆப்ரேட் thousands ஆஃப் பஸ் எவ்ரி டே, லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ட்ராவல் பை மெட்ரோ. அதாவது இப்போது டெல்லி கவர்மெண்ட் அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போது எவ்ரி டே எவ்வளோ பஸ்னால் 1000, அதாவது ஆயிரக்கணக்கான பஸ்ஸுகள்லாம் ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் நிறைய மக்கள் எப்படி போகிறாங்க அப்படின்னா லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து மெட்ரோ ரயிலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டி அண்ட் மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் டூரிஸ்ட் அட்ராக்ஷன், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர் ஆர் மெனி மான்யூமெண்ட்ஸ் டு see இன் டெல்லி. அதாவது நிறைய நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது. த ரெட் ஃபோர்ட் அண்ட் த ஜமா மஸ்ஜித் were built by the ஷாஜஹான் on 15 August. The Prime Minister of India hoisted the national flag at the Red Fort. அதாவது ரெட் ஃபோர்ட் இருக்கு இல்லையா. ஸோ ரெட் ஃபோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. ஸோ நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் டு விசிட் ஆர் ராஜ்காட், சமாதி ஆஃப் மகாத்மா காந்தி, ஜந்தர் மண்டர், இந்தியா கேட், ஹுமாயூன் ஜூம், குத் மினார், லாடி கார்டன், லோட்டஸ் டெம்பிள், அக்ஷர்தம் டெம்பிள் இன் டெல்லி ஹார்ட். சாந்தினி குவாக் இஸ் த ஃபேமஸ் அண்ட் பிஸி மார்க்கெட் ஹியர். அதாவது சாந்தினி குவாக் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ஃபேமஸ் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா இங்கே பாருங்களேன், ஹுமாயூன் ஜூம் இருக்குது இல்லையா, இது குப் மினார், லாடி கார்டன், லோட்டஸ் டெம்பிள், அக்ஷர்தம் டெம்பிள்லாம் இதெல்லாம் என்ன பிளேஸ் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸ் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டெல்லியை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தென் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்தோமா. தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்தோம். தென் பீப்புள், டிரான்ஸ்போர்ட், டூரிஸ்ட் அட்ராக்ஷன். தென் செகண்ட்லி we are going to discuss about Chandigarh. Chandigarh is a union territory. It is the capital of two states, Punjab and Haryana. ஸோ சண்டிகர் அப்படின்றது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஸோ ரெண்டு ஸ்டேட்டுக்கு இது கேபிட்டல் சிட்டியாக இருக்குது. என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பஞ்சாப் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹரியானா. ஓகே. It is well planned city designed by the French architect named Le Corbusier. Chandigarh is divided into many sectors. People speak Punjabi, Hindi and English. So சண்டிகரில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, பஞ்சாபி, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். சம்மர்ஸ் ஆர் வெரி ஹாட் அண்ட் விண்டர்ஸ் ஆர் கோல்டு. ஸோ சம்மர் சீசன் அப்படின்றது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வின்டர் அப்படின்றது கோல்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மெனி பீப்புள் விசிட் த ஃபேமஸ் ராக் கார்டன் கிரியேட்டட் பை நெக் சாந்த். இட் ஹேஸ் கலர்ஃபுல் பீப்புள், ட்ரீஸ், ஹவுஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல் மேட் ஃப்ரம் த டிஸ்கார்ட் மெட்டீரியல். அதாவது டிஸ்கார்ட் மெட்டீரியல் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேஸ்ட் திங்ஸ் இருக்கு இல்லையா. லைக் இங்கே பாருங்களேன், இந்த ராக் கார்டன் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பீப்புள், ட்ரீஸ், ஹவுஸ் அண்ட் அனிமல்ஸ். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு டாய் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டாய் எப்படி மேக் பண்ணது அப்படின்னா நிறைய இந்த பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள், மிரர் பேங்கிள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த உடைஞ்ச கண்ணாடி வலையில் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பொம்மைகள், அப்புறம் மரம், செடி, தென் அனிமல்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் மேக் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கார்டனில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எப்படி மேக் பண்ணது அப்படின்னா டிஸ்கார்ட் மெட்டீரியல் வச்சு மேக் பண்ணதாக சொல்கிறாங்க. ஓகேவா. அனதர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இஸ் த ஜாகிர் ஹுசைன் ரோஸ் கார்டன். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கார்டன் இன் ஏஷியா. அதாவது ஏஷியா கண்டத்தில் ரொம்ப பெரிய கார்டன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜாகிர் ஹுசைன் ரோஸ் கார்டன். ஓகேவா. இட் ஹேஸ் மோர் தென் 1000 வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ். அதாவது இந்த கார்டனில் ஆயிரக்கணக்கான, அதாவது 1000க்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் ஓகேவா ரோஸ்லாம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. சுக்னா லேக் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் சிட்டி. தென்
Then thirdly, we are going to discuss about Lucknow. Lucknow is the capital of Uttar Pradesh. So Uttar Pradesh ஒரு ஸ்டேட்டுக்கு கேபிட்டல் சிட்டி என்ன அப்படின்னா லக்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. It is also known as the city of Nawabs. It is situated along the bank of river Gomti. People speak Hindi, Urdu. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே பேங்க் அதாவது ரிவர் கோம்தி இருக்கு இல்லையா அந்த கரையோரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் லக்னோ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னா ஹிந்தி அண்ட் உருது இங்கிலீஷ். தென் சிக்கன் கறி எம்ப்ராய்டரி ஆஃப் த லக்னோ இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ லக்னோவில் என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா சிக்கன் கறி எம்ப்ராய்டரி. அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த த்ரெட் அண்ட் பீட்ஸ்லாம் வச்சு மேக் பண்ணுவாங்க இல்லையா எம்ப்ராய்டிங் தெரியும் இல்லையா. ஸோ இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டன் ஆன் குர்தா, சாரீ, பில்லோ கவர்ஸ் அண்ட் த பெட்ஷீட். ஸோ இந்த எம்ப்ராய்டிங் என்னென்ன ட்ரெஸ்ஸில் பண்ணுவாங்க அப்படின்னா சாரீஸ், பில்லோ கவர், தென் சாரீ, சல்வார். ஸோ இதிலெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சம் பிளேசஸ் த டூரிஸ்ட் லைக் டு see here: பாரா இமாம்ரா, சோட்டா இமாம்ரா, த ரெசிடென்சி, ராமி தாவாசா, கிளாக் டவர், சாட்டர் மஸ்ஜில் அண்ட் த ஷாஷெட் ஸ்மார்க். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ். வேர் லக்னோவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ். ஓகே, த city is famous for its mouth-watering dish such as different varieties of kabas and gomas and the wagi paranthas. The city also has a metro rail network. ஸோ இந்த பிளேஸ் இங்கே பார்த்தோன்னா லக்னோவில் இருக்கக்கூடிய என்னென்ன வேலைகள் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தோம். ஓகேவா, சிக்கன் கறி எம்ப்ராய்டரி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் நிறையவே இருக்குது. லைக் சோட்டா இமாம்பரா, பாரா இமாம்பரா, ரெசிடென்சி, ரம்மி தாவாசா, கிளாக் டவர், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபேமஸ் பிளேஸ். தென் இந்த இன்னொன்று எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா மவுத் வாட்டரிங். அதாவது ஒரு சில ஃபுட்லாம் பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் காபாஸ், கோமா அண்ட் வாகி பரந்தாஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸ் டிஷ் ஐட்டம்ஸ். ஸோ இந்த சிட்டி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப நிறையவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் third one, Patna. Okay, Patna is the capital of Bihar. So Bihar ku capital city enna appadina Patna. Its old name is the Padaliputra. Okay va, Patna udiya old name என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாடலிபுத்திரான்னு சொல்கிறாங்க. த சிட்டி இஸ் சிச்சுவேட்டட் அலாங் த பேங்க் ஆஃப் ரிவர் கங்கா. சம்மர்ஸ் ஆர் வெரி ஹாட் அண்ட் வின்டர்ஸ் ஆர் வெரி கோல்டு. ஸோ இங்கே பாட்னாவில் சம்மர் சீசன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வின்டர் சீசன் அப்படின்றது ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஸ்பீக் ஹிந்தி, மைத்திலி, போஜ்பூரி அண்ட் உருது. ஸோ பாட்னாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்க? ஹிந்தி, மைத்திலி, போஜ்பூரி அண்ட் உருது. சம் ஃபேமஸ் பிளேஸ் டு விசிட் ஆர் த Golghar Maitri's Memorial and the Patna Museum. The city also has the Gutta Baksha Oriental Library, one of the oldest library in India. So இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு oldest library தான் என்ன அப்படின்னா குத்தா பாக்ஷா ஓரியன்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? Then the old city has markets, mosque and temple and the famous Patna Swabai Gurwada. ஸோ இந்த பாட்னாவில் இருக்கக்கூடிய ஓல்டு சிட்டிஸ்லாம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நிறைய மார்க்கெட் இருக்குது, தென் மசூதிகள், கோவில்கள் இதெல்லாம் நிறையவே இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் அதாவது நீளமான பிரிட்ஜ் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி சேட்டோ. ஓகேவா, இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, among food items chora dati and the litti chokha are very famous. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸ் டிஷ் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோரா தாஹி and the litti chokha. ஓகே, தென் லாஸ்ட் ஒன் ஸ்ரீநகர். ஸ்ரீநகர் இஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது ஸ்ரீநகர் தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு இல்லையா அதனுடைய சம்மர் கேபிட்டல். ஓகேவா, வின்டருக்கு என்ன அப்படின்னாக்கா ஜம்மு தான். ஓகே, இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் ஜெல்லும். இட் இஸ் த பாப்புலர் பிளேஸ் அமாங் டூரிஸ்ட். ஸோ ஜெல்லும் ரிவர் இருக்கு இல்லையா, ஸோ இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. வின்டர்ஸ் ஆர் வெரி கோல்டு. த சிட்டி ரிசிஸ்ட் ஸ்னோஃபால் இன் டிசம்பர் அண்ட் ஜனவரி. அதாவது தென் லிசன்மா, இப்போ வின்டர்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கோல்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன் டிசம்பர்லலாம் ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும். டிசம்பர் அண்ட் ஜனவரிலலாம் ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும். சம்மர்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ளசன்ட். ஸோ நம்ம பிளேஸ்லலாம் எப்படி இருக்குன்னா சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி இருக்குன்னாக்கா அந்தளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்காது,
ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. பீப்புள் ஸ்பீக் காஷ்மீரி, டாக்ரி, உருது அண்ட் ஹிந்தி. ஸோ இங்கே ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னா காஷ்மீரி, டாக்ரி, உருது அண்ட் ஹிந்தி. ஸ்ரீநகர் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் carpets, shalwas and woodwork and dried fruits. ஸோ ஸ்ரீநகர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இந்த வுட் ஒர்க்லாம் இருக்குது பாருங்கள், மரக்கட்டைகள்லாம் வைத்து நிறைய ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம் செய்வாங்க. தென் ட்ரைடு ஃப்ரூட்டு, பழங்கள்லாம் காய வைத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பதப்படுத்தி மார்க்கெட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் பிளேஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பீப்புள் ட்ரிங்க் காஸ்வா, எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் டீ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன டைப் ஆஃப் டீ ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ்வா. இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. எ ஸ்பெஷல் மீல் கால் வாஸ்பாம். ஸோ வாஸ்பாம் அப்படின்றது ஒரு மீல் ஐட்டம், ஓகேவா, ஒரு சாப்பாடு, ஓகே, ஒரு உணவு. இஸ் ப்ரிப்பேர்டு டியூரிங் வெட்டிங் அண்ட் ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன். ஸோ அந்த வாஸ்பான் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் மீல். ஸோ இது எப்போ மேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு திருமணம், ஓகேவா, வெட்டிங் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போ தான் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிஸ்ட் லவ் டு விசிட் த டால் லேக் அண்ட் த முகுல் கார்டன். ஸோ இப்போது இங்கே ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்னு அப்படின்னா டால் லேக் அண்ட் முகுல் கார்டன்ஸ். ஓகே, த டால் லேக் இஸ் பாப்புலர் ஃபார் இட்ஸ் ஷிகாரா ரைட்ஸ். ஸோ டால் லேக் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஷிகாரா ரைட்ஸ், அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே சில்ட்ரன், ஸோ we have discussed about the colorful north. In that we have discussed about Delhi, climate, government, people, transport, tourist attraction. Secondly we have discussed about Chandigarh, then Lucknow, then Patna, and lastly we have discussed about Srinagar. Okay children, thank you to all.